வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திவாகர் வெர்சஸ் ரம்யா ஜோ. அதாவது வாட்டர்மெலன் திவாகர். என்னப்பா ஃபைட் இது அப்படின்னு கேட்கிறீங்களா? உப்புக்கு பொறாத சண்டை தான். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனைய ரம்யா கிளப்புனாங்க. ஆனா அந்த பிரச்சனை எங்கேருந்து எங்க போயிருக்குன்னா, முதல்ல இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை. அ திவாகருக்கும் கம்ருதீனுக்கும் பிரச்சனை. திவாகருக்கும் கெவிக்கும் பிரச்சனை. திவாகருக்கும் அவர் பேர் என்ன? எஃப்ஜேக்கும் பிரச்சனை. சுழல் அதிசயம் அவருக்கும் பிரச்சனை. இது அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அந்த எல்லாரையும் புடிச்சு தள்ளுறாரு. "விடுப்பா" அப்படின்றாரு கம்ருதீன் போனா. கம்ருதீன் "என்னய்யா நீ இப்படி என்ன தள்ளி விடுற? நீலாம் வந்து என்னய்யா?" அப்படின்ட்டாரு. அதேபோல "ஏம்மா நீ எல்லாம் படிச்சவளா?" அப்படின்னு சொல்லி ரம்யாவ கேட்டது தான் பெரிய பிரச்சனையாச்சு. எஜுகேஷன் பத்தி மீண்டும் மறுபடியுமா 7வது சீசன்ல வந்தது, 8வது சீசன்ல வந்து இப்ப திரும்பவும் படிப்ப பத்தி வந்துருச்சேப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸோ இத பற்றி கொஞ்சம் விரிவா விளக்கமா சொல்ல வேண்டிய கட்டாயம். ஸோ அத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது ரம்யா வந்து நேத்து நைட்டே வந்து ஒரு மாரி பிளான் பண்ணாங்க அப்படிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ரம்யாவும் சரி, சுபி அதாவது மீனவ பொண்ணு சுபி, அவங்க பேர் சுபிக்ஷா. அவங்களும் வந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான் வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு கன்டென்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து அவர்கிட்ட பிரச்சனை பண்ணேன். நானே போய் மன்னிப்பு கேட்பேன்லாம் கேமரா கிட்ட வந்து சொன்னாங்க. யாரு? ரம்யா. ஆனா அந்த சண்டை நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் அந்த டோர திறந்துட்டு உள்ள போகும்போது, அ ஜாலியா பேசுனாரு. ஒரு அப்படியே கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு படத்தோட டயலாக் அப்படிங்கிறாரு. அந்த கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ங்கிற வார்த்தை என்ன ஆச்சு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல உங்கள ஒரு மாரி பிரச்சனையாக்கிடுச்சு. அதாவது தன்னோட மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா சொன்னாங்க. அது நான் வந்து சும்மா வடிவேல் ஜோக் மாரி தாம்மா சொன்னேன். நீ என்னம்மா இதெல்லாம் போய் எடுத்துக்கிற அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா, அவரு வந்து அஃபண்ட் ஆயிட்டாரு. அவரு இறங்கி பயங்கரமா கோவப்படுறாரு. இரும்மா, வா ஊன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. அந்த பொண்ணு அத விட மோசமா இறங்கி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் "என்ன நீலாம் படிச்சவளா இப்படி பேசுற? படிச்சவளா இருந்தா இப்படி பேசுவியா?" அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. அந்த பொண்ணு ரம்யாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சேன்னு நேத்து சொல்ட்டாங்க. அது சொன்னது தான். அப்ப நான் ப ப என்ன வந்து படிக்க வைக்கிறது ஆளே கிடையாது. நீ வந்து என்ன இப்படி நான் படிக்கலன்னா என்ன வந்து இப்படி பேசுவியா? எனக்கு வந்து யாருமே கிடையாது. நானா என்னோட இத 15 வயசுலேருந்து நான் வேலை செய்றேன். என்ன வந்து இப்படி பேசுறதுக்கு நீங்க யாரு? அப்படின்னு சொல்லி அவங்க வேற மாரி அத வந்து அழத் தொடங்கிட்டாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். பட் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு தான் தெரியுது. ரம்யாவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. அவங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இவரு இவர சமாதானப்படுத்துறதுக்காக வந்தவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போடுறாரு இவரு. யாரு? நம்ம திவாகர். அப்படி சண்டை போட்டீங்கன்னா, அது பிரச்சனையாகும். இப்ப கம்ருதீன் வந்து தடுத்தாரு. எது இப்படி "இருங்க சார், இருங்க" அப்படின்னா, "விடியா" அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்ன ஆகும்? அவரு "நீ என்ன இப்ப நான் தடுக்க வந்தவன வந்து இது பண்றேன்ட்டு" அவரு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன்ங்கிற வார்த்தைய சொன்னது தப்பு அப்படிங்கிறத விக்ரம் தனியா ஒரு டயலாக் 3 பேர்ட்ட பேசிட்டு இருக்காரு. யாரு? எஃப்ஜேவோ அவரு, வேற வினோத்ன்னு நெனைக்கிறேன். அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. அவர்ட்ட போனா அவரு கோவப்படுவாரு. அவரு சமாதானமே ஆக மாட்டாரு அவரு. தனியா தான் போய் பேசணும் அப்படிங்கிறாரு. சோ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இந்த சண்டைலாம் வந்து பயங்கர ஃபைட் போயிட்டு இருக்கு. வியன்னா வந்து அவர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. வியன்னா வந்து அருமையா, "நீங்க வந்து மிகப்பெரிய பிரபலம்ங்க. உங்களுக்கே தெரியாது அது. மக்கள் சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க? உங்களால பிரபலம் ஆறாங்க. நீங்க அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க" அப்படின்னு வியன்னா பாருங்க. எனக்கு அந்த பொண்ணு பேசுற லாங்குவேஜ் வந்து அப்படியே ஒரு மியூசிக்கலா இருக்கு. நீங்க எத்தன பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னாம்மா உன்னோட தமிழே வேற மாரி இருக்கு. அதாவது நீங்க கொங்கு தமிழ், மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், மெட்ராஸ் தமிழ், நடுநாட்டு தமிழ் அப்படின்னு ஏகப்பட்ட தமிழ், தஞ்சாவூர் தமிழ் ஏகப்பட்ட தமிழ் இருக்கு. ஆனா, அதையெல்லாம் தாண்டி வியன்னா தமிழ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. கொஞ்சி கொஞ்சி பேசுறது எனக்கு ஒரு மாரி இருக்கு. என்னடா இது? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நல்லா தான் இருக்கு. நம்ம தப்பா சொல்லல. சோ அந்த பொண்ணு ஸ்டைல்ல வந்து சொல்றாங்க. சார் நீங்க வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம்னா அந்த சரண்டர் ஆயிட்டாருங்க. ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. நான் வந்து பிரபலம் தான். ஆனா இவங்களுக்குலாம் தெரியல என்ன பத்தி அப்படின்றாரு. ஐயய்யா! என்னய்யா இது இப்படி பண்றீங்களேப்பா. அதாவது வாட்டர்மெலன் திவாகர் வந்து தன்னை யாராவது பெருமையா சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அப்படியே நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேங்கிறாரு. ஆனா அவரு சண்டை போட்டாங்கன்னா, அவர் சண்டை போடாத ஆளே கிடையாது கிட்டத்தட்ட. ஒரு 10 பேர்ட்ட சண்டை போட்டாரு. யாரு? பிரவீன்ராஜ், கெமி, கம்ருதீன், சபரி, அவங்க பேர் என்ன? ரம்யா. எல்லார்கிட்டயும் சண்டை போட்டாரு. ஆனா அவருக்கு என்னன்னா, அவரு ஒரு பிரச்சனை எடுக்குறாருன்னா, அவர சமாதானப்படுத்தவே முடியல. அவரு சமாதானம் ஆகவே மாட்டேங்கிறாரு. தன்னுடைய பிடிச்ச புடியில அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அதாவது அது வந்து ஓகே தான். பட் ஆனா அது வேற விதத்துல யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியாயமே கிடையாது. நான் ஏங்க மன்னிப்பு கேட்கணும்? நான் தப்பே பண்ணலைங்க. தப்பு பண்ணது அந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணு ஈன்னு வந்தாங்க அப்படின்றாரு. ஏம்பா நீ தானப்பா அப்படி வந்த. அவங்க எங்கப்பா அப்படி வந்தா? அந்த பொண்ணு கோவப்பட்டு பேசுனாங்க உண்மதான். யாரு? ரம்யா வந்து கோவப்பட்டு பேசுனது உண்மதான். ஆனா அப்படி நீங்க அவர் ரியாக்ட் பண்ண மாரி வந்தாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ரம்யா உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ 48 லட்சம் பேர் பார்த்திருந்தாங்க. அது நான் சொல்றது ஒரு 15 நாள் முன்னாடி வரைக்கும்.
அவங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, என்ன வந்து படாத பாடு படுத்தியிருக்காங்க. நான் படாத கஷ்டமே கிடையாது. நான் சும்மா படுத்துட்டு போய் யாராவது என் மேல கை வைப்பாங்க. அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள சொல்லியிருக்காங்க. நான் வந்து டிரெஸ் பண்ணுவேன். டிரெஸ் பண்றத வந்து எட்டி பார்ப்பாங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நெறைய துன்புறுத்தல்கள நான் அனுபவிச்சிருக்கேன். 15 வயசுலயே நான் அந்த இது நான் ஆடுறதுக்கு வந்துட்டேன். இந்த 2 கால் தான் எனக்கு வந்து சம்பாதிச்சு குடுக்குது. இந்த கால் தான் எனக்கு உழைச்சு குடுக்குது. இந்த கால் தான் வந்து எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமம். அதெல்லாம் சம்பாதிச்சது காரணம் அதான். இவர விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேங்க. அது எப்படிங்க நான் படிப்பாளி இல்லன்னு சொல்ல முடியும்? அவர விட நான் அதிகமா சம்பாதிக்கிறேங்க அப்படிங்குது. அவரு எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனா சொல்லுது அந்த மாரி. அவர விட அதிகமா சம்பாதிக்கிறேன். நான் எப்படி படிக்காதவன்னு சொல்ல முடியும்? எனக்கு படிக்க வைக்கிறது ஆள் இல்ல. நான் படிக்கல அவ்வளவுதான். அப்படின்னு சொல்றாங்க. பட் திவாகரோட இது என்னன்னா, ஒரு எஜுகேஷன் இஷ்யூல இருந்து எஜுகேஷன் இஷ்யூக்கு என்ன சொல்றாரு? "உங்களுக்குலாம் தெரியாதும்மா, புரியாதும்மா. ஏம்மா அப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிறாரு. ஐயா தெரியாது, புரியாதுங்கிறதுல நீங்க சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியுமா, புரியாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க யாரு? நாங்க என்ன படிச்சிருக்கோம்னு எப்படி தெரியும்? கெமி கேட்டாங்க. சோ அதே மாதிரி இஷ்யூ தான் இப்ப ரம்யா கிட்டயும் வருது. ரம்யா என்ன சொல்றாங்க? "நான் படிச்சேனா, படிக்கலையாங்கிறது இல்ல. நான் என்ன வேலை செய்றேன்? நான் என்ன சம்பாதிக்கிறேன்? இப்ப நான் உங்க கூட நானும் தான் வந்திருக்கிறேன். எப்படி வந்தேன்? என்ன வந்து நீ எப்படி பேசலாம்? படிக்காதன்னு சொல்லலாம். அது எஜுகேஷன் இஷ்யூ வந்து எப்படி நீங்க கொண்டு வந்து கலப்பலாம் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு தமிழ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. வேற ஏதோ லாங்குவேஜா என்னன்னு தெரியல. தெலுங்கா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா, ஒரு சில வார்த்தைகள் வந்து அர்த்தம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரம்யா சொல்றேன். ஸோ ரம்யா ஜோ பொறுத்தவரைக்கும் அவங்க தன்னுடைய வேலைய வந்து நல்லா பண்றாங்க. அதேபோல அவங்க நான் வார்த்தைய விட்டேன் அப்படின்னா அவ்வளவுதாங்க. நான் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கேன். சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கேன். நான் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சா தாங்காது. அடிக்க கூட செஞ்சுருவான். "எம்மா என்னம்மா அது மாரிலாம் அடிக்க கூடாதும்மா பிக் பாஸ்ல. வீட்ட விட்டு வெளில அனுப்பிச்சுருவாங்க." அப்படின்னு இவன் அந்த எஃப்ஜே சொன்னான்னு நெனைக்கிறேன். ஐயோ! அடிக்கலாம் கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது, இவர் என்ன சொல்றாரு, வாட்டர்மெலன் திவாகர் அவர்கள், நான் எப்படி எப்பவுமே நான் நேச்சுரலா தான் இருக்கேன். நான் என்ன வந்து மாத்திக்க மாட்டேன். நீங்க 1000 பேர் ஒரு விஷயத்த நியாயம்னு சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்றது எனக்கு நியாயம். அத நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு உள்ள வந்தாரு. ஆனா, இப்ப என்ன சொல்றாரு, அவருடைய தாட் ப்ராசஸே வேற மாரி இருக்குங்க. நம்ம யோசிக்கிறத விட அவர் வேற மாரி யோசிக்கிறாரு. ஐயா! இப்படி எல்லாமா இருப்பீங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அவரு ஒரு ட்ரெண்டிங்ல இருந்தேன். நான் இப்ப இப்ப எப்படிலாம் பண்ணேன் தெரியுமா? என்ன வந்து நீங்க இப்படி கேவலப்படுத்துறீங்க. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமாங்கிற மாரி தான் அவரோட டயலாக் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ்க்கு பதிலா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இப்ப கமருதீன் போய் அவர நெட்டி தள்ளி விட்டாரு. அதுக்கு போய் சாரி கேட்டாரு அவர்ட்ட. ஆனா அவர் யார்ட்டயும் சாரி கேட்க மாட்டார். சாரி, சாரி அப்படின்றாரு. ஐயா சாரிங்கிறது வந்து ஃபீல் பண்ணி சொல்லணும். இந்த மாரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்றாங்க. அத அத அவரோட கேரக்டர் அதாங்க. அத நீங்க பெருசா மாத்திற முடியாது. அததான் நான் சொல்றேன். நீங்க ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவருடைய கேரக்டர் அப்படிதான் அப்படின்னா நீங்க ஒதுங்கிக்க வேண்டியதுதான். அவரு சொல்றாரு, "நான் ரம்யா கிட்டலாம் இனிமே போய் பேசவே மாட்டேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்சரா வந்து அவர்ட்ட சொல்றாங்க. இவரு இவங்க கிட்ட பார்வதி கிட்ட பேசிட்டே இருக்காரு. அப்சரா சொன்ன காதுல இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு முன்னாடி வந்து பேசுது. "இந்த மாரிலாம் செய்யக்கூடாது சார்" அப்படின்னு சொல்லுது. இது என்னையா அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாரி. அதாவது யார் என்ன சொல்றது அப்படிங்கிறது கேட்டுக்காமலே ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா, அவர நீங்க ஒண்ணும் புரிய வைக்கவே முடியாது. அது போற போக்குல விட்டுற வேண்டியதுதான். அவர யாராலயும் திருத்தவே முடியாதுங்க. நான் சொல்றேன். அப்படிதான் இருக்காரு. சரி வோட்டிங்க பத்தி நம்ம இன்னொரு 10 நிமிஷத்துல இன்னொரு ரெக்கார்டட் வீடியோ போடுவோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டூ எவ்ரிஒன்.